ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ஆச்சு நம்மளுடைய சுசித்ராவுக்குன்னு தெரியல. சுச்சிலிக்ஸ் நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இப்ப செகண்ட் சுச்சிலிக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சினிமாவில இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சமீபத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், ஜெயம் ரவியோடைய மனைவி ஆர்த்தி இருக்காங்கல்ல, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்க ஜெயம் ரவியோட போட்டோ எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மா விவாதம் ஆக போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ எல்லாமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 100% கன்ஃபார்ம் ஆகல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துக்கொள்ள மட்டும் தெரிஞ்சிச்சு. இது சம்பந்தமா வந்து தற்போது வந்து சுச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இல்ல அந்த விஷயம் உண்மைதான். ஆனா அந்த டிவோர்ஸ் விஷயத்துல என்னுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து ஜெயம் ரவிக்கு தான். ஜெயம் ரவி குடும்பம் வந்துட்டு சினிமாவில ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த குடும்பம். ஆனா ஆர்த்தி அப்படி கிடையாது. அவங்க சகட்டு மேனிக்கு வந்துட்டு நிறைய பொருட்கள் வாங்குவாங்க. ரொம்ப ஆடம்பரமான குடும்பத்தை சார்ந்தவங்க. ரொம்ப ஆடம்பரமா தான் எல்லாத்தையுமே யோசிப்பாங்க. எத்தனை நாள் தான் ஜெயம் ரவி இதை பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும்? அவர் டே நைட்டா வந்துட்டு ஷூட் போறாரு. வீட்டுக்கு வந்தா அவங்க என்ன மனநிலைமையில் இருப்பாங்கன்னே தெரியாது. இத்தனை நாள் ஆர்த்தி ரொம்ப அழகா இருந்ததுனால தான் ஜெயம் ரவி எல்லாத்தையுமே வந்துட்டு அனுசரிச்சுட்டு போய் வந்தாரு. பட் அழகு மட்டும் எத்தனை நாளைக்கு தான் வந்துட்டு எடுத்து கொடுக்கும். அதனாலதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த குடும்பம் பிரிவை சேர்ந்து விட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பிரிவு சேர்ந்ததெல்லாம் கிடையாது, ஆக்சுவலா பிரிவை அடைந்து விட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சோ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது ஓகே. ஆனா இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுச்சிதா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆர்த்தி வந்துட்டு சரியானவங்க கிடையாது ஜெயம் ரவிக்கு. ஜெயம் ரவி வந்துட்டு ஒரு ஆனஸ்டான பர்சன். அவருக்கு தான் இந்த விவாதத்துல என்னுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா விவாதத்துல என்னமா சப்போர்ட் பேசி அவங்க ரெண்டு பேருக்குள்ள உட்கார வச்சு புரிய வைக்கிறதுக்கு பார்த்தா பரவாயில்ல. விவாதம் தாவறாங்க, இந்த காரணத்தினால விவாதம் தாவறாங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம என்னுடைய சப்போர்ட் வந்துட்டு ஜெயம் ரவிக்கு தான் சொன்னா என்னன்னே தெரியல. ஒருவேளை வந்துட்டு உண்மையில மென்டலியா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்களா நம்மளுடைய சுசித்ரா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சோ இந்த மாதிரிலாம் அவங்க பேசுறதை வச்சு பார்த்தா சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க